ரிசர்வ் வங்கி நாட்டுக்காக செயல்பட வேண்டுமே தவிர வங்கிகளுக்காக செயல்படக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் கடுமையான வார்த்தையை கூறியுள்ளது. எதற்காக இவ்வாறு கூற வேண்டும்? நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட கடன் தொடர்பான பொதுநல வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.எஸ். தாக்கூர், சந்திரகாஸ், நாகேஸ்வரராவ் ஆகியோர் அடங்கிய மூவர் அமர்வு முன்பாக இந்த வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது. இதன்படி 500 கோடி ரூபாய்க்கு மேல் கடன் பெற்றுக்கொண்டு திருப்பி செலுத்தாத நிறுவனங்கள் பெயர்களை தாக்கல் செய்யுமாறு ரிசர்வ் வங்கிக்கு உத்தரவிட்டிருந்தது. இதன்படி 57 பேர் கொண்ட பட்டியலை உச்சநீதிமன்றத்தின் முன்பாக ரிசர்வ் வங்கி தாக்கல் செய்திருந்தது. இதன் ஒட்டுமொத்த மதிப்பானது 85,000 கோடி ரூபாய் ஆகும். ஏறத்தாழ 85,000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த தொகை இருக்கும் பட்சத்தில் ஏன் அவர்களின் பெயரை வெளியிடவில்லை என்று ரிசர்வ் வங்கியிடம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தாக்கூர் கேள்வி எழுப்பியுள்ளார். அவ்வாறு பெயர்களை வெளியிட்டால் வங்கிகளின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும் என்று ரிசர்வ் வங்கி தரப்பில் பதிலளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்தே உச்சநீதிமன்றம் ரிசர்வ் வங்கி நாட்டுக்காக செயல்பட வேண்டுமே தவிர வங்கிக்காக செயல்படக்கூடாது என்று கூறியுள்ளது. வெறும் 10,000, 20,000, 30,000, 50,000 என ஆயிரங்களுக்குள் கடன் பெறும் விவசாயிகள் அந்த கடனை திரும்பி செலுத்த முடியாத போது வங்கிகளால் கடும் நெருக்கடிக்கு ஆளாகின்றனர். இந்தியாவில் ஒரு சில விவசாயிகள் இதனால் தற்கொலையும் செய்து கொள்கிறது வாடிக்கையாகிவிட்டது. அவர்களையெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்காமல் கடனை திருப்பி செலுத்தாத பெருநிறுவன அதிபர்களிடம் நீங்கள் ஏன் கேள்வி எழுப்ப மறுக்கிறீர்கள் என உச்சநீதிமன்றம் கடுமையாக கூறியுள்ளது. இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் ஏதோ ஒரு விதத்தில் வரியாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தங்கள் ஊதியத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை செலுத்தி வருகின்றனர். வரி செலுத்தாத தனிநபர்கள் மீது மத்திய மாநில அரசுகள் கடுமையான நெருக்கடியை எடுத்து வருகிறது குறிப்பிடத்தக்கது. அப்படி என்றால் இவ்வளவு கோடி ரூபாயை கடனாக பெற்றுக்கொண்டு திரும்பி செலுத்தாத பெரு நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க மறுப்பது ஏன் என்பது உச்சநீதிமன்றம் எழுப்பிய நியாயமான கேள்வியே. வெளிநாட்டில் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை இந்தியாவுக்குள் கொண்டு வருவது, இந்தியாவுக்குள் முடக்கப்பட்ட கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக, அதாவது கணக்கில் காட்டக்கூடிய பணமாக மாற்றுவது, தற்போது வங்கிகளின் கிடுக்குப்பிடி போடுவது என மத்திய மாநில அரசுகள் பல்வேறு முயற்சிகள் எடுத்து வரும் சூழலில் உச்சநீதிமன்றம் எழுப்பியுள்ள இந்த கேள்வி மிக முக்கியமான ஒன்று. இதே திசையில் பயணித்தால் இந்திய பொருளாதாரம் ஒரு நல்ல நிலையை எட்டும் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை.